வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சங்கீதம் 119, 90, 91 வசனங்களை நாம் தியானிக்கலாம். உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். எனக்கு அன்பான ஃபீபா நேயர்களே, இந்த பகுதியிலே சமஸ்தமும் உம்மை சேவிக்கும் என்று சொல்லப்பட்ட ஒரு சொற்றொடரை நாம் வாசித்தோம். ஆம், இந்த உலகத்திலே அனைத்துமே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவைகளாய் இருக்கின்றன. ஒருவேளை அது எரிகிற ஒரு முட்செடியாக இருக்கலாம், அல்லது செங்கடலாக இருக்கலாம், யோர்தான் நதியாக இருக்கலாம், அல்லது காகமாக இருக்கலாம், மீனாக இருக்கலாம். இவ்வாறு எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற கட்டளையை நிறைவேற்ற ஆர்வமாக இருக்கின்றன. அண்ட சராசரங்களும் அதனுடைய சரியான பாதையிலே இயங்கி கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொற்படி நடக்கிறது. ஆனால் அவரால் படைக்கப்பட்ட மனிதன், அவரை போன்று வாழ வேண்டியவன், அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட அந்த மனிதன் அந்த சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு பயனுள்ளவனாக அவன் வாழ்வதில்லை என்பதை நாம் காண்கிறோம். நாம் வேதத்தை வாசிப்பது அதிலிருந்து தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, அதற்கு மாறாக ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகத்தான் நாம் வேதத்தை வாசிக்கிறோம் என்று சொல்லி ஒரு தேவபக்தன் கூறுகிறார். வேதத்தை பற்றிய அறிவுக்காக அல்ல, ஞானம் அதை பெற்றுக்கொள்வதற்காக நாம் வேதத்தை வாசிக்கிறோம். நாம் எதை அறிந்திருக்கிறோமோ அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கிற அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய பகுதிதான் ஞானம் என்று சொல்லி நாம் அறியலாம். 91 வசனத்திலே உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது, சமஸ்தமும் உம்மை சேவிக்கும் என்று பார்த்தோம். 92 வசனத்திலே உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பது எதற்காக? கடமைக்காகவா, அல்லது அது நம்மை மனமகிழ்வடைய செய்கிறது என்பதற்காகவா? இருதயத்தின் ஆழத்திலே வேத வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதை தியானிக்கும் போது நமக்குள்ளே மனமகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், நமக்கு தேவையான ஆலோசனைகள் கிடைக்கும், நம்மை வழிநடத்தக்கூடிய பாதை நமக்கு தென்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 91 வசனத்திலே உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி என்று சொல்லுகிறார். நிறைவேற்றக்கூடிய மனம் அந்த சங்கீதக்காரருக்கு இருந்திருக்கிறது. 92 என் மனமகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். 93 தேவனுடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லுகிறார். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர் என்று பின்பகுதியிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் 93 வசனத்திலே நான் உம்முடைய வேதத்தை மறவேன் என்று சொல்லுகிறார். அதாவது நான் ஒருபோதும் உடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். 94 வசனத்திலே உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆராய்ந்து பார்ப்பது என்பது வேத வசனத்தை ஆழமாக வேரூன்றி படிப்பது, திரும்ப திரும்ப வாசிப்பது, அதனை மனதிலே வைத்து தியானிப்பது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். 95 வசனத்திலே நாம் பார்த்தால் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து சாட்சிகளை சிந்தித்து கொண்டிருப்பது அல்லது வேத வசனங்களை சிந்தித்து கொண்டிருப்பது என்பது தியானிப்பதற்கு இணையானது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தை அது மகா விஸ்தாரம் என்று சொல்லி 96 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதற்கு எல்லைகள் இல்லை, அது மிக மிக பெரியது என்று நாம் பார்க்கிறோம். எனவே இப்பேற்பட்ட காரியங்களெல்லாம் வேத வசனத்திலே இருக்கிறபடியால் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் உம்முடைய வேதத்தை என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து தியானிப்பேன் என்று சொல்லுகிறார். நாமும் கூட சங்கீதக்காரரை போல உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லக்கூடியவர்களாய் வேத வசனத்தை நம்முடைய உள்ளத்திலே வைத்து அதனுடைய ஆழ்ந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதை சிந்தித்து கொண்டே இருந்து தியானித்து அது உரைக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து
ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்திட தேவன் நமக்கு அனுக்கிரகம் புரிவாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.